ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் நயனில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோலவே கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்று பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணம். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். இப்போ அணி என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா அழகு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. அதாவது கவிஞர் அவங்களோட கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அணி அப்படின்னு பேரு. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை கூறுவது, இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா என்னதுன்னா, ஒரு பொருளோட இயல்பை உள்ளபடியே அழகுடன் கொள்வது இயல்பு நவிர்ச்சி அணி. அதோட இன்னொரு பொருள் என்னதுன்னா, இன்னொரு நேம் என்னதுன்னா தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டி, அம்மா எங்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று கொட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று கொட்டி. கவிமணி தேசிய விநாயகனார். இப்பாடலில் கவிஞர் பசுவும் ஒன்று கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா என்னது? உள்ளதை உள்ளபடியே கூறுது. அதை தானே கவிமணி தேசிய விநாயகர் அந்த பாட்டை பாடியிருக்காரு. இதுக்கு இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணின்னு இன்னொன்று பார்க்க போறேன். என்னதுன்னா, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுது. இயல்புனா இயல்பா அப்படியே கூட்டுறது. உயர்வுனா மிகுதிப்படுத்தி கூறுவதுதான். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேகம் மேலே கருக்கென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஒரு தாயோட தாலாட்டு பாடுதல். இதான் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க.